The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. அண்மை செய்தி. கமல்ஹாசனுடன் துணை முதல்வர் உதயநிதி தற்பொழுது சந்தித்து பேசியுள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், கமல்ஹாசனுடன் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து பேசி வருகிறார். கூடுதல் விவரம். உதயநிதி ஸ்டாலின் தற்போது நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மய்ய கட்சியுடைய தலைவர் கமலஹாசனை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். அதாவது புதிய தலைமுறையில் தான் 2 தினங்களுக்கு முன்பு நம்ம ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். விரைவில் தமிழகத்தில் காலியாக உள்ள 6 ராஜ்யசபா இடத்துல திமுகவுக்கு 4 இடம் கிடைக்குது. அதுல கமலஹாசனுக்கு ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் அறிவாலயத்தில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனும் திமுக தலைவர் ஸ்டாலினும் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள். 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ராஜ்யசபா தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு 1 இடம் ஒதுக்கீடு செய்வது என அப்போது கையெழுத்தானது. இந்த நிலையில் தற்போது அதற்கான அறிவிப்பு வர இருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் அமெரிக்காவில் சென்றிருந்தார் மக்கள் நீதி மைய தலைவர். அந்த நிலையில் அவர் சென்னை திரும்பி இருக்கக்கூடிய நேற்று சேகர் பாபு அமைச்சர் நேற்று முன்தினம் நேரில் சந்தித்தார். இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக சந்தித்தார். அதாவது பாத்தீங்கன்னா 2024 MP எலெக்ஷன்லேயே கமலஹாசனை இங்க கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்தவர் உதயநிதி ஸ்டாலின். ஏனென்று சொன்னால் அறிவாலயத்திற்கு கமலஹாசன் வந்த போது அவருடைய காரை திறந்து விட்டு அவரை உள்ளே அழைத்து சென்றவர் உதயநிதி ஸ்டாலின். ஏனென்று சொன்னால் 2 பேருமே சினிமா துறையில் இருந்து வந்தவர்கள். அந்த அடிப்படையில ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலினுடைய ப்ரொடக்ஷன்ல அவர் ஏற்கனவே ஒரு படமும் நடிச்சிருக்காரு. எனவே அவர்களிடம் நட்பு இருக்கிறது. எனவே வரக்கூடிய பாத்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவர் தற்போது அதிகமான பேசு பொருளா இருக்கிறாரு. இந்த நிலையில ரொம்ப சைலண்டா இருக்கக்கூடிய கமலை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் திமுகவுக்கு ஆதரவாக என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலின் போது கமலஹாசனை திமுக கூட்டணியில் குறிப்பாக இந்தியா கூட்டணியில் தொடர்வதற்கான பணிகளை அவர்கள் ஈடுபடுகிறார்கள். எனவே அதற்கான ஒரு அச்சாரமாக தான் இது பார்க்கப்படுகிறது. அதே போல மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்டு 8வது ஆண்டு விழா வரக்கூடிய 21ஆம் தேதி ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்துல ஒரு பிரம்மாண்டமான கொடியேற்று விழாவிற்கு கமலஹாசன் திட்டமிட்டிருக்கிறார். எனவே தற்போது மீண்டும் அரசியல்ல ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்கு கமலஹாசன் வந்திருக்கிறார். அவரை வரவேற்பதற்காகவும் அந்த ராஜ்யசபா இடத்தை குறிப்பாக மற்றொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, ராஜ்யசபா இடம் 2025 தருவதாக சொன்னார்கள். ஆனால் ஓராண்டு கழித்து தரலாமா என்று திமுக சார்பில் யோசிக்கப்படுவதாக தெரிகிறது. ஏன்னா திமுகவில் நிறைய காம்படிஷன் இருக்கிறதுனால அடுத்த வருஷம் வரக்கூடிய அந்த வேகன்சில நீங்க எடுத்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு நெகோசியேஷன் போயிட்டு இருக்கா சொல்லப்படுகிறது. ஆனால் மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரை கமலஹாசனை ராஜ்யசபாவுக்கு அனுப்புவதற்கு கட்சி முடிவெடுத்து இருக்கிறது. முதல் முறையாக அவர் ராஜ்யசபாவுக்கு செல்கிறார். கமலஹாசன் 2 நடிக ஒரு நடிப்பு துறையில் இருந்தாலும் கூட அரசியல் கட்சி ஆரம்பித்து 8 ஆண்டுகள் ஆகியும் எந்த ஒரு எம்எல்ஏவும் எம்பியும் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை. இது போன்ற ஒரு ராஜ்யசபா, அதாவது திமுக கூடிய 34 எம்எல்ஏக்கள் வாக்களித்தால் தான் அவர் எம்பி ஆக முடியும். அந்த அடிப்படையில போன முறை வைகோக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி இவர் போக போறாரு. எனவே அதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கி இருக்கின்றன. அதற்காக தான் இந்த சந்திப்பு இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இது கூடுதல் விவரங்களை கட்சியுடைய தலைமைகள் செய்திக்குறிப்பு மூலமாக நமக்கு கொடுப்பார்கள் என்று நம்பலாம். மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் என்று தெரிவித்துள்ளார் திரு உதயநிதி. அன்போடு வரவேற்று அரசியல், கலை என பல்வேறு துறைகள் சார்ந்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி ரமேஷ். பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.